பராட்டை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கங்க. வணக்கம் பாஸ்கர் ஐயா. நம்ம இந்த தொடர்ச்சியா ரிப் அமெரிக்கன் ஹெஜமனி அப்படிங்கிற ஒரு தலைப்பை தொடங்குனதுலேருந்தே உலகம் முழுக்க செய்திகள் வந்து சரவெடின்னு கூட சொல்ல முடியாது. ஒரு அணுவெடியா வெடிச்சுக்கிட்டு இருக்கு பல்வேறு தளங்கள்ல. பொருளாதார ஏற்ற இறக்கம், போர் சார்ந்தது, ட்ரம்ப் மேல இருக்கக்கூடிய அதிருப்தி, நிறைய பைலேட்டரல் அக்ரிமெண்ட், அது போக இப்போ எப்ஸ்டீன் அது தொடங்கி பல வருஷமா இருந்தாலும் இப்போ உலகையே உலுக்கிட்டு இருக்கு. நம்ம என்ன சொல்றது, 4 எபிசோட்ல வெவ்வேறு இடங்கள்ல பேசியிருக்கோம். தொழில்நுட்பம், பொருளாதாரம், அது மாதிரி நிறைய வேல்யூ சிஸ்டம்லாம் பேசணும். ஸோ ஹோப்ஸ் அண்ட் சேலஞ்சஸ்ன்னு பேசலாம்னு நம்ம யோசிக்கும் பொழுது நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தா 2மே முன்னுக்கு பின் முரண் போல. எவ்வளோ அளவுக்கு ஆதிக்கம் மேலே வருதோ அந்த அளவுக்கு மக்களும் எஜுகேட்டும் ஆயிடுறாங்க, போராட்டத்துக்கும் தயாராகி அதற்கு எதிராக பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்றதும் உண்மையாக இருக்குது. இப்போ இந்த அமெரிக்கன் ஹெஜமனிங்கிறது எப்படி முடிவுக்கு வரும், முடிவுக்கு வந்த பிறகு உலகம் எப்படி இருக்குன்ற ஒரு கற்பனையாக தான் இந்த எபிசோடை பார்க்குறோன்னு நினைக்கிறேன். அது ஒரு நபர் சார்ந்ததாக இருக்கா, இல்லை அது ஒரு அமெரிக்க என்பது வந்து ஒரு தத்துவம்னு தெரியல, அமெரிக்கான்ற ஒரு கோட்பாடு மாதிரி இயங்குதானு தெரியல. அதனால இந்த எபிசோட்ல நம்ம அதை தான் தொடர்ச்சியாக பேச போகிறோம். ம் அதாவது நாம் இந்த எபிசோடு பேச ஆரம்பிக்கும் போது ம். அமெரிக்க ஏகாதிபத்தியத்துடைய வீழ்ச்சியாகத்தான் இப்ப இருக்கக்கூடிய இந்த ம். அடாவடி ட்ரம்ப்புடைய அந்த ஆட்சி அப்படின்னு தான் பேச ஆரம்பிச்சோம். ம். ஆனா இது வந்து நாம் இந்த எபிசோடு முடிக்க முடியும் முன்னாடியே ம். எந்த அளவுக்கு இது மாறி இருக்குது, ம். எந்த அளவுக்கு இது வந்து மேலும் அதிகமாயிருக்கு அப்படின்றது வந்து ஆச்சரியமா இருக்கு. ஒரு 4 வாரங்கள்ல ம். எந்த அளவுக்கு இது வந்து மாற்றம் அடையறதுக்கான வாய்ப்பு இருக்கு ம். அப்படின்றது மிகவும் ஆச்சரியம் கொடுக்கக்கூடிய ஒரு ம். விஷயமா தான் நான் பார்க்கிறேன். ம். அஹ், சேர்ட்டியன் அப்படின்னு ஒரு கெனடிய முன்னாள் பிரதம மந்திரி சமீபத்தில் பேசும்போது ம். அமெரிக்கன் ஹெஜிமொனியோட முடிவு இது, இந்த ம். ட்ரம்ப்புடைய காலம் வந்து ம். அமெரிக்காவுடைய ஏகாதிபத்தியத்தினுடைய முடிவு அப்படின்னு ம். நாம பேசின அதே டைட்டில் அவரும் பேசியிருக்காரு. இப்பதான் ம். ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடி, ம். 4-5 நாளுக்குள்ள 2 நாள் முன்னாடி ம். அது ஆன்லைன்ல வந்தது பார்த்தேன். உங்களுக்கு கூட ம். அனுப்பிச்சிருந்தேன்னு நினைக்கிறேன். ஆமா. ஏன்னா இதை ட்ரம்ப் என்ற ஒரு தனிநபராக பார்ப்பது நமக்கு எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை உண்டு. ம். அரசியல்ல வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்களின் தாக்கத்தினால ம். எல்லாத்தையும் ஒரு தனிநபராக பார்க்கிறது. இந்த ம். ம். தனிநபர் தான் இது பண்ணாரு, அந்த தனிநபர் இல்லைன்னா அது சரியா போயிடும். ம். அவர் வந்து அப்படி அப்படி கிடையாது. அரசியல்ல எதுவுமே வந்து ஒரு தனிநபர்னால நடக்கிறது கிடையாது. ம். அந்த நபரை உருவாக்கிய சூழல் வந்து ஒரு பல ஆண்டு ம். காலமாக அது வந்துட்டே இருந்திருக்கும். ம். ம். இப்போ ஒரு மோடி வந்து பிரதம மந்திரியா வராருன்னா மோடியை பிரதம மந்திரியாக தேர்ந்தெடுக்கிறதுக்கான அதிகபட்ச மக்கள் அவருக்கு ஓட்டு போடுறதுக்கான ஒரு சூழல் வந்து யாரோ உருவாக்கி இருப்பாங்க இல்லையா? ம். அல்லது பல விஷயங்கள் சேர்ந்து உருவாக்கி இருக்கும். ம். ம். ஸோ அதனுடைய வெளிப்பாடாக தான் வந்து அரசியல்ல மாற்றங்கள் என்னைக்குமே வரும். ம். ம். அப்படி நாம வந்து ட்ரம்ப்பை பார்த்தோம்னா அவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா ம். ஹம், ஒரு ஒரு ஷோமன்ஷிப், அதாவது ம். கேமராவுக்கு எதிரில் தன்னை ஒரு ஹீரோவா நிலைநாட்டிக்க மாதிரி எப்பவுமே கேமராக்கு எதிரில் பேசுறதோ பண்றதோ வந்து ம். தான் ஒரு அதிகம் நம்பிக்கை வாய்ந்த ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு நபர். ம்.
அப்படின்னு தன்னை காமிக்கிறதுக்கு வந்து ஒவ்வொரு முறையும் ம். இதற்காக அடுத்தவங்களை திட்டுறதுக்கும் தயங்குறது இல்ல. அடுத்தவங்க அதாவது ஒரு அக்ரஸிவான ஒரு போஸ்டரிங் ம். இது அவர் பண்றாருன்றதை விட ம். அவங்க தலைவர்ல இப்படி ஒரு கேரக்டர் அவங்க எதிர்பார்க்கறாங்க அமெரிக்கர்கள் ம். அப்படின்றது முக்கியம். ம். ஒரு அக்ரெசிவான தலைவர் எங்களுக்கு தேவை, அதனாலதான் அவர் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ம். அதே போல ம். ஆஹ், அடுத்த நாட்டை பயமுறுத்தியாவது ஏதானும் அவங்கள தாக்கியாவது வந்து நம்மளுடைய பொருளாதார டாமினேஷனை நிலைநாட்டிக்கணும். ம். இத ஒரு சராசரி அமெரிக்கன் எப்படி பார்க்கறான்னா, எனக்கு ம். பொருளாதார நெருக்கடி இருக்குது. ம். அது வந்து ஏன்னா அவங்களுடைய புரிதலும் அப்படிதான் இருக்கு. ஒரு சராசரி அமெரிக்கனோட புரிதல் எப்படி இருக்குன்னா, எனக்கு இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடி ஏன் இருக்குது அப்படின்னா, அவன் யாரையாவது திட்டணும்னு பார்க்கறான். ம். அவன் சுத்தி பார்த்தான்னா, மற்ற நாடுகள்ல வந்து எக்கச்சக்கமா படிச்சுட்டு வந்து அங்க வேலை பண்றவங்க எல்லாரும் வந்து ம். இவனோட பணக்காரங்களா இருக்கிறாங்க. ம். அது இந்தியர்களாக இருக்கட்டும், ஆப்பிரிக்கர்களாக இருக்கட்டும், மெக்சிகனாக இருக்கட்டும், கெனடியனாக இருக்கட்டும், மற்ற ம். ஊர்கள்ல இருந்து வந்தவன் பணக்கார ஆயிடுறான் நம்ம ஊர்ல. ம். நம்மளுக்கு வந்து காசு இல்ல. அவங்களால தான் நம்மளுக்கு வந்து காசு இல்ல அப்படின்னு நினைக்கிறான். ம். இத வந்து நாம ஒரு மறுத்து நிறைய பேசலாம். அவன் நிறைய படிச்சிருக்கான், நிறைய திறனோட வரான், நிறைய ம். நேரம் உழைக்க தயாரா இருக்கிறான். வந்து ம். இங்க இருக்கக்கூடிய வாய்ப்புகளை முழுசா பயன்படுத்திக்கிறான் அப்படின்னு நம்ம நிறைய ஆர்கியூ பண்ணலாம். ம். ஆனா அதை கேட்கறதுக்கு அவங்க தயாராக இல்லை. ம். அவங்களுடைய ஒப்பீனியன் அதுவா இருக்குது. ம். ம். இந்த மனுஷன் அதைத்தான் திரும்பி திரும்பி சொல்றாரு. ஐயோ உங்க வேலை வாய்ப்பு வேலையெல்லாம் இவன் வந்து எடுத்துட்டு போறான். அதனால நான் பண்றேன். அது மாதிரி இருக்கிறவங்களன்னு யாரெல்லாம் என் மேல எனக்கு சந்தேகம் தோணுதோ ம். அவங்களுடைய தோலின் நிறத்தை வச்சு, அவங்களுடைய கண்ணு நிறத்தை வச்சு, அவங்க முடியோட நிறத்தை வச்சு எல்லாம் வந்து ஆட்களை வந்து சிறை பிடிக்கிறாங்க இப்போ. ம். ம். அவங்க மேல சந்தேகம் வந்துச்சுனால அவங்கள சிறை பிடிச்சு அவங்கள வந்து வெளியில நடத்துறாங்க, வெளியில தள்ளுறாங்க. ம். ம். வெளியில தள்ளி ஏதோ ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஏழை நாட்டுல பெரியசா ஒரு சிறை கட்டி அந்த சிறையில் எடுத்துட்டு போய் அவங்கள சிறை வைக்கிறாங்க. ம். ம். சோ என்னோட தலைவர் எப்படி இருக்கணும்னா, நான் ம். யார வந்து தப்பு செய்றாங்கன்னு நினைக்கிறேனோ ம். அவங்க தான் என்னுடைய எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு சொல்லி அவங்க மேல அக்ரஸிவா ஆக்ஷன் எடுக்கக்கூடிய தலைவரை நான் ஒப்புக்கொள்கிறேன். ம். அப்படின்ற மக்கள் அதை தாண்டி நான் சிந்திக்கக்கூடிய திறன் என்கிட்ட இல்ல அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள் இருக்கிறதுனால தான் ஒரு ட்ரம்ப் மாதிரியான ஒரு தலைவர் உருவாகிறான். ம். மூன்றாவது அந்த மாதிரி நாடுகளை வந்து வர்த்தக ரீதியில டாமினேட் பண்ணி ம். நான் பாரு இது பண்ணிட்டேன் பாரு அந்த நாட்டை பிடிச்சி பாரு நான் இவ்வளவு டாரிஃப் போட்டேன் பாரு அதை பண்றேன் பாரு இதை பண்றேன் பாருன்னு அவர் பண்ணியிருக்கிற ஒவ்வொன்றுமே ம். அவருடைய பாப்புலாரிட்டி பேஸை தக்க வச்சுக்கிறதுக்காக உள்ளூர்ல பண்றாரு. ம். ஸோ ஒன்று ம். லீடர்ன்றவன் எப்படி இருக்கணும், ம். விஷுவலாக பார்க்கும்போது அக்ரஸிவா இருக்கணும், டாமினேட்டிங்கா இருக்கணும். ம். இரண்டாவது நான் வந்து யாரை எதிரின்னு நம்புறேனோ ம். அந்த ஆளை தான் எதிரி அப்படின்னு அடிக்கடி பப்ளிக்ல சொல்லக்கூடிய ஆளா இருக்கணும். ம். அவங்களை எதிர்த்து எதான தொடர்ந்து எதான வேலை செய்யக்கூடிய ஆளா இருக்கணும். ம். மூணாவது வந்து தொழில் ரீதியிலையும், வர்த்தக ரீதியிலேயும், தொழில்நுட்ப ரீதியிலேயும், எல்லா ரீதியிலையும் அவங்கள எதிர்த்து ஏதாவது நடவடிக்கை தொடர்ந்து அது எடுக்கிறாரோ இல்லையோ, எடுக்கிற மாரி வந்து ஒரு தோற்றத்தை குடுக்கணும். ம். ஏன்னா ம். சைனாக்கு எதிர்த்து பெரிய டாரிஃப் அனௌன்ஸ் பண்ணாரு. 15 நாள்ல அந்த டாரிஃபை ரிவர்ஸ் பண்ணாரு. ம். இந்தியா இதில வந்து 25% 50% எல்லாம் டாரிஃப் போட்டாரு. அதுக்கப்புறம் இப்ப 18% வந்து நிக்குது. ம். அது மாதிரி அந்த தொடர்ந்து நான் ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னு காமிச்சிட்டே இருக்கணும். ம். அது சரியா தவறா, அது தொடர்ந்து செய்யறாங்களா, அது உண்மையிலேயே எஃபெக்டிவா இருக்குதா, அதெல்லாம் அவசியம் இல்ல. ம். இப்ப நான் சொன்ன ட்ரம்ப்புக்கு சொன்னது எல்லாமே வந்து மோடிக்கும் பொருந்தும். ஆ. இந்த எல்லா கேரக்டரிஸ்டிக்கும் வந்து ம், எல்லா ஊர்கள்லயும் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு மக்கள் இருக்காங்க இப்போ. ம். அவங்க தான் ஓட்டு போடுறாங்கன்றதுனால அவங்களுக்கு அப்பீல் பண்ற மாதிரி தான் இவங்களும் பிஹேவ் பண்றாங்க. ம்.
ஸோ இந்த சூழல் வந்து அமெரிக்கால பல நாடுகளா பல வருடங்களாக வந்து கொஞ்சம் கொஞ்சமா இது உருவாயிட்டே இருக்கு. ம். இந்த சூழல் உருவாயிருச்சுன்னா, மக்கள் ஆட்டோமேட்டிக்கா இதை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. ம். அப்போ இது மாரி ஒரு தலைவர், ட்ரம்ப் மாரி ஒரு தலைவர் அங்க உருவாகுறாரு. ம். அவர் வந்து டாமினேட் பண்றாரு. ஆனா, இங்க எங்க வந்து சிக்கல் வருதுன்னா, ம். அமெரிக்கா வந்து உலக அளவுல வெறும் டாமினேட்டிங் நாடு மாத்திரம் இல்ல. உலகத்துக்கே நான் வந்து காப்பாளனாக இருக்கிறேன். நான் ஆமா. வந்து பொறுப்பெடுத்துக்கிறேன் அப்படின்னு பொறுப்பெடுத்துக்கக்கூடிய ஒரு ஆள் நாடாகவும் சேர்த்துட்டாரு. 9,000 9,000 கட்ட சொல்லி ஆளே சேர்த்துட்டாரு. ஆ. அந்த ம். பொறுப்பையும்லேருந்து இவரு தட்டக்கழிச்சு, அதுக்கும் காசு அப்படிங்கிறாரு. அதுக்கும் சப்ஸ்கிரிப்ஷன்ங்கிறாரு. ம். ஸோ, அந்த பொறுப்புலேருந்து நீங்க என்னைக்கு தவறுறீங்களோ, மத்த பேர்லாம் கைய கழுவிட்டு அந்த பக்கம் போக ஆரம்பிச்சுட்டாங்க. கனடா ஆரம்பிச்சாங்க. அப்புறம் யூரோப்பா ஃபாலோ பண்ணாங்க. ம். ஒவ்வொரு நாடாக இவர்கிட்ட இருந்து விலகி போக ஆரம்பிச்சுருவாங்க. அதுலேருந்து தான் இந்த டவுன்ஃபால் ஆரம்பிக்குது. ம். அது எப்ப ஐரோப்பா இவர்கிட்ட இருந்து விலகி போக ஆரம்பிச்சதோ, ம். சிறு சிறு நாடுகளுக்கும் இனிமே தைரியம் வந்துரும். ம். அவங்களும் வந்து இவங்க பண்ணாங்கன்னா நாமளும் ஏன் பண்ணக்கூடாதுன்னு அவங்களும் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்ச நாள்ல இது இன்னும் பெருசா நடக்கும். இதுக்கு துரதிர்ஷ்டவசமான ஒரு சம்பவம் தான் சமீபத்துல நாம பார்த்த இந்திய அமெரிக்க ஒப்பந்தம்னு எல்லாரும் தேவையில்லாம குதிச்சிட்டு இருக்கிற விஷயம். ம். அதுல பார்த்தான்னா இல்லாத 5ல இருந்த டாரிஃபை எடுத்துட்டு போய் ஒரு 25ல வச்சு 25ல இருந்து நான் 15 18ல குறைச்சேன். ம். அதனால சந்தோஷப்படுன்றாரு. இங்கேயும் மோடி பக்தர்கள்லாம் சந்தோஷப்பட்டு அவருக்கு மாலையை போட்டு கையை தட்டி ஆரவாரம் பண்ணி ம். 5, 6ல இருந்த ஒரு டாரிஃப் எப்படிங்க 25ல இருந்து 18க்கு வந்தா அது எப்படிங்க சக்சஸ்னு சொல்லுவீங்க? இது வந்து எப்படி இருக்குன்னா, இல்ல நீங்க ஒரு வந்து ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டாங்களே, மேக் இன் இந்தியா பை அமெரிக்கன்ஸ் ம், அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டே மோடி சொன்னதா எழுதுறாங்க நியூஸ்ல. அ ம், இவ்வளோ நாளா சுதேசி பேசின்னு இருந்தாங்க. ம், சுதேசிக்கு அர்த்தம் தெரியாம பேசியிருந்தவங்க, இப்போ அமெரிக்கர்களுடைய பொருட்கள இங்க உள்ள இறக்கறதுக்கான எல்லா வேலையும் அந்த மல்டிலேட்டரல்ல பேசுறாங்க. பை அமெரிக்கன்ஸ்ன்னே ஒத்துக்கிறாரு அவரு. ஆ, மற்ற நாடுகள் வந்து தவிர்க்கும் பொழுது ஒத்துக்கிறாரு. பெட்ரோல் வந்து நீங்க யார்கிட்ட வாங்கணும், அதாவது கச்சா எண்ணெய வந்து எந்த நாடுகிட்ட வாங்கணும்ன்றத முடிவு பண்ற ஆளா இருக்காரு ட்ரம்ப். அது ஒரு மிக முக்கியமான அரசியலாவே இருக்கு. அதாவது ம், நீங்க நீங்க எங்ககிட்ட வாங்குங்கன்னு சொல்றது இல்ல. நீங்க எந்த நாடு கூட என்ன வாங்கணும்ன்றதையும் நான் தான் முடிவு பண்ணுவேன்ற ஒரு பெரிய அண்ணா வேலைய பண்ணுகிறாரு அவரு. ம், அது பொருளாதார ரீதியா கவனிச்சாக்கா நிறைய நெருக்கடிகள மறைமுகமா நேரடியாவும் தராங்க. ஆனா எனக்கு முக்கியமா கேள்வி என்னன்னா, அந்த மல்டிலேட்டரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கும் இல்லையா? யுஎன்ஓ மாதிரி, WTO மாரி இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸு நம்ம அது பெருநிறுவனங்களுக்கு எதிரா பேசினா கூட, அந்த மொத்த நிறுவனமும் ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற மாரி ஆக்கிட்டு, ஒரு ஆளா நான் சொல்றது தான். அதாவது சர்வாதிகாரி அப்படிங்கிற வார்த்தை தேசத்துக்கு தான் இதுவரைக்கும் பொருந்திருக்கு. ஒரு நாட்டினுடைய சர்வாதிகாரியா தான் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கிறாங்க இதுவரைக்கும். ஆ கடந்த வரலாற்று பதிவுகள்லாம் பார்க்கும்பொழுது. ஆனா ஒரு ஒட்டுமொத்தமா புவிக்கோளத்துக்கே நான் தான் சர்வாதிகாரிங்கிற ஒரு தொனி வந்து எப்போ இவரு பேச ஆரம்பிச்சாரோ, அப்போலேருந்தே உலக அளவுல அவரு நெருக்கடிய சந்திச்சாலும் வலிக்கல அப்படிங்கிற மாதிரி நடிக்கிறதா தான் தோணுது. ஏன்னா ஒரு பக்கம் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய நெறைய நாடுகள், நம்ம வெஸ்ட் பேசினா கூட ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய நெறைய நாடுகள் சுத்தமா மதிக்கிறதே கிடையாது இப்போ. அமெரிக்கா எத சொன்னாலும் அது ஒரு ஜோக் மாதிரி, ஒரு கார்ட்டூன் கேரிகேச்சர் மாரி ஆயிட்டாப்புல ட்ரம்ப். இந்த போக்கு, இந்த மல்டிலேட்டரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ அழிச்ச போக்கு வந்து, எதிர்காலத்தில சப்ஸ்கிரிப்ஷன் மாடலுக்காக மட்டும் நடக்கிற மாரி தெரியல. வெறும் பணத்துக்காக நடந்த மாரியும் தெரியல. பட் இப்ப ஒரு ஒரு குறிப்பிட்ட தேசங்கள தனக்கு சாதகமா சேர்த்துக்கிட்டே வர்றத தான் பார்க்க முடியுது. ஒரு சர்வாதிகாரம் வந்து ஒரு குளோபல் கான்டெக்ஸ்ட்ல அத அணுகுற மாரி தெரியுது. பொருளாதார பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போ பொருளாதாரம்னா அந்த நாட்டோட வச்சுக்கிறத பிரச்சனை பண்ணா தான் பொருளாதார அ இலக்கா நம்ம பார்க்க முடியும். ஆனா, நீ எந்த நாட்ல எத வாங்கணும்? இப்ப இந்தியானா, இந்தியா வந்து நீ இவங்க கிட்ட வாங்கக்கூடாது. ரஷ்யா கிட்ட வாங்கக்கூடாது. அவங்க வந்து இவங்க கிட்ட வெனிசுவேலா கிட்ட தான் வாங்கணும். இல்லன்னா ஈரான் கிட்ட தான் வாங்கணும். இல்லன்னா பாகிஸ்தான் கிட்ட தான் வாங்கணும்னு, நாம என்ன வாங்கணும்? என்ன பொருளாதார நடவடிக்கைகள நாம எடுக்கணும்னு அவரு முடிவு எடுக்கிற மாரி. அப்போ பார்லிமென்ட்க்கு எதுக்கு இருக்கு? இவ்ளோ ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எதுக்கு இருக்கிறாங்க? இவங்கெல்லாம் சேர்ந்து எடுக்காத முடிவ எங்கேயோ உட்காந்து நான் எடுக்கணும்னு நினைக்கும் பொழுது தான், நமக்கே அத வந்து அதுக்கு ரிப்பு போட தோணுச்சு. இது முடிஞ்சே ஆகணும் அப்படின்னு. அதனால அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ எப்படி கெடுக்கிறாரு?
அது எப்படி வித்ஸ்டாண்ட் பண்ணலான்னு பேசினா இன்னும் கொஞ்சம் ஆழமா போகும்னு நினைக்கிறேன் நான் இது. இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாத்தையுமே ஒண்ணுமே இல்லைன்னு ஆக்கிட்டே வராது இல்லையா? அதை வந்து நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். See, இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே are only as strong as the voluntary adherence to the institutional norms. இப்போ ம். சர்வதேச ஒப்பந்தம், ம், பாரிஸ்ல அந்த கிளைமேட் சேஞ்ச் ஒப்பந்தம் மாதிரி ஒரு ஒப்பந்தம் வந்து எல்லாரும் சைன் பண்றாங்கன்னா, ம். வாலண்டரியா நீங்க அதற்கான ஒரு ஆஹ், நீங்க கடைபிடிக்கிற அளவுக்கு தான் வந்து அந்த ஒப்பந்தத்துக்காகவோ அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கான மதிப்பே அவ்வளவுதான். ம். ம். இப்போ நம்ம ஊர்ல வந்து இந்த பஞ்சாயத்துகள்லாம் இருக்கும் சில சமயம். ம். ஊர் பஞ்சாயத்துன்னு ஒன்று இருக்கும். ம். அரசாங்க பஞ்சாயத்து வேற, ஊர் பஞ்சாயத்து வேற. ஊர்ல ஜாதி சார்ந்த பஞ்சாயத்துகள் இருக்கும். ம். இந்த பஞ்சாயத்துகளுடைய ஸ்ட்ரெங்க் வந்து எது வரைக்கும்னா, நீங்க அந்த ஊர்ல இருந்து அந்த ஊர்ல எல்லாத்துக்கும் கட்டுப்படுற வரைக்கும் தான். ம். நீங்க வந்து அந்த ஊரை சார்ந்து இல்லை, பொருளாதார அடிப்படையில் நீங்க அந்த ஊர்ல இருந்து வெளில போயிட்டீங்க, ஆ. நீங்க இண்டிபெண்டா எங்கேயோ சம்பாதிக்கிறீங்க நகரத்துல அப்படின்னும் போது, ம். நீங்க அந்த ஊருக்கு கட்டுப்படுறது வாலண்டரி. ம். அந்த ஊருடைய விதிகளுக்கு நான் இனிமேல் கட்டுப்பட மாட்டேன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்களை யாரும் தடுக்க போறது இல்லை. மிஞ்சி மிஞ்சி ஆமா. போன எந்த ஆளுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லாமே தவிர ம். அதை தாண்டி ஒன்றும் பண்ண முடியாது. ம். இப்போ யுஎனுக்கும் ட்ரம்ப் பண்றது அப்படிதான். ம். யுஎனுக்கு போட்டியா வந்து ஒரு பெரிய ஒரு இது ஒன்று ஆரம்பிச்சார் இப்போ. இந்த பாலஸ்டீன்ல ஒரு என்னது அசோசியேஷன் ஆஃப் பீஸா பீஸ் ஆ. கிளப், அது மாதிரி ஒரு கிளப் மாதிரி ஒன்று ஆரம்பிச்சு அந்த எல்லாரும் காசு கொடுங்க, ஆமா. காசு கொடுக்குறவங்கலாம் கிளப்ல மெம்பரா சேரலாம் அப்படின்னு ம். ஆரம்பிச்சாரு. ம். அப்ப நீங்க காசு கொடுத்தா என்னுடைய பீஸ் கிளப்ல நீங்க மெம்பரா சேரலாம், ம். என் கூட போட்டோ எடுத்துக்கலாம் ம். ம். அப்படின்னு. அப்ப இந்த இந்த எல்லா நாடுகளுமே வந்து ஐநா சபையில மெம்பர் தான். ம். ம். அப்ப ஏன் வந்து நான் வந்து உங்களோட சேரணும், ஐநால தான் நம்ம இருக்கோமே, ஐநா வச்சு இது பண்ணலாமேன்னு யாரும் சொல்லலை இது வரைக்கும். ம். இந்தியா இது வரைக்கும் அதுல மெம்பரா ம். ஆகல, ரஷ்யாவும் ஆகல, ஐரோப்பா நாடுகளும் வேணாம் நிராகரிச்சுட்டாங்க, ம். கனடாவும் நிராகரிச்சிருச்சு. இவங்க யாருமே இதுல ஒண்ணு சேரல. ம். 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 பட் பாகிஸ்தான் இதுல சேர்ந்து இருக்குது. ஆமா. அரபு நாடுகள் ஒரு 3 4 நாடுகள் சேர்ந்திருக்கு, எகிப்து சேர்ந்திருக்குது. ம். இந்த மாதிரி வந்து அஹ், இதுல தங்களுக்கு எதனா லாபம் கிடைக்குமான்னு தேடிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆமா. நாடுகள்ல ஒண்ணு சேர்ந்திருக்குது. ம். ஸோ அது மாதிரி சேரும்போது ம். அந்த யுஎனுக்கு இப்போ என்ன பவர் இருக்குது ம். அப்படின்னா, இப்போ யுஎனுடைய பவரை நீர்த்து போகிறதுக்கான ஒரு பேரலல் இன்ஸ்டிடியூஷன் தான். ம். இப்போ யுஎன் அப்படின்றது 195 நாடுகளோ 93 நாடுகள் ஒண்ணா சேர்ந்து ஆரம்பிக்கும் போது அதற்கான ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம் என்னன்னா, எல்லாரும் அங்க இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஒத்துக்கிறாங்க, ஒண்ணா சேர்ந்து நாங்க வாலண்டரியா பண்றோம்னு சொல்றாங்க. ம். நம்மளுடைய பல வர்த்தக மற்றும் இந்த ம், ஆ, பொருளாதார ஒப்பந்தங்கள் எல்லாமே வந்து யுஎன்ல நாம எடுக்கக்கூடிய பல இதை சார்ந்து தான் இருக்குது. ம். ம். ஆஹ் எப்படின்னா, இப்போ யுஎன்ல வந்து நம்மளுடைய பன்மையத்தை பாதுகாக்க வேண்டும், ம். ஏன்னா நம்ம வந்து பயோடைவர்சிட்டியை கன்சர்வ் பண்ணணும், பயோடைவர்சிட்டியை கன்சர்வ் பண்றதுக்கான ட்ரீட்டி ஒன்று சைன் பண்ணணும். ம். அது மாதிரி இருக்கக்கூடிய நாடுகளோட வந்து ஃபேவரபிள் நேஷன்னு வந்து நம்ம கமர்ஷியல் ஒப்பந்தம் செய்யும் போது சில ம். ம். சலுகைகள் அவங்க வந்து இந்த பயோடைவர்சிட்டி ட்ரீட்டி சைன் பண்ணி அங்க இருக்கக்கூடிய பன்மனத்தை பாதுகாக்கிறாங்க அப்படின்னா ம். அவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஷியலாக நம்ம வந்து கமர்ஷியல் அக்ரிமெண்ட் போடணும் அப்படின்னு ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ம். 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 அப்ப என்ன ஆகும், பொருளாதார ம். அடிப்படையில நீங்க யாருக்கு இது பண்றீங்க, ம். யாரோட ஒப்பந்தம் வச்சுக்கிறீங்கன்றது, ம். நீங்க ஐநா சபையில உலகத்துக்கு தேவையான முக்கியமான சில விஷயங்கள்ல ஒப்பந்தம் போட்ட எல்லார கூடயும் வந்து நீங்க ஒத்து போறீங்க அப்படின்றதுனால நீங்க அந்த ம். கமர்ஷியல் இதுக்கும் போறீங்க, பொருளாதார ம். ஒப்பந்தத்துக்கும் போறீங்க. ம். இப்போ இது மாதிரி நீங்க பேரலா கிளப் மாதிரி ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, ம். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ம். இப்ப ஐநாக்கு வெளியிலன்னு சொல்லும்போது ஐநாவுடைய இது வரைக்கும் நீங்க என்னென்ன திட்டங்கள் எல்லாம் ஐநாவில் நீங்க வந்து ஒரு
ஒப்பந்ததாரரா நீங்களும் வந்து கையெழுத்து போட்டிருக்கீங்களோ, ம், அந்த எதுவும் வந்து நீங்க கடைபிடிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ம், ஐநால ஒரு ரெசல்யூஷன் போஸ்ட் பண்ணி பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு வந்து அஹ், அணு ஆயுத தொழில்நுட்பம் விற்கக்கூடாது ம், அப்படின்னு ஐநால ரெசல்யூஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ம், 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 இப்ப பாகிஸ்தான் வந்து நான் தான் இப்ப இந்த ப்ளீஸ் கப்ல $1 பில்லியன் கொடுத்து சேர்ந்திருக்கேன்ல. ம், ம், உங்ககிட்ட தான் அணு ஆயுதத்துக்கான தொழில்நுட்பம் நீ வச்சிருக்கல்ல. ம், நான் அதை வந்து அமைதிக்கான வழியில தான் நான் பயன்படுத்துறேன்னு நான் சொல்றேன். அதனால நீ இந்த தொழில்நுட்பத்தை எனக்கு கொடுன்னு அமெரிக்கா கிட்ட நாளைக்கே கேட்டான்னா, ம், இந்த பீஸ் கிளப் மெம்பரா இருக்கிறதுனால அமெரிக்காவும் வந்து சரின்னு தான் சொல்லி ஆகணும். இல்ல நீ ஐநா சபையில சைன் பண்ணு, ம், அதனால நான் வந்து உனக்கு கொடுக்க மாட்டேன்னு, அல்லது ஐநா சபையில் நாங்க இந்த தீர்மானம் எடுத்திருக்கிறோம், மற்ற நாடுகளுக்கு இந்த தொழில்நுட்பத்தை இனிமே கொடுக்க மாட்டோம்னு நாங்க தீர்மானம் எடுத்திருக்கோம், அதனால உனக்கு கொடுக்க கூடாது ம், ம், அப்படின்னு அமெரிக்கா சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இனிமே. ம், நான் ஜஸ்ட் ஒரு உதாரணம் கொடுக்குறேன், 2 உதாரணம் கொடுத்துட்டேன் இது வரைக்கும். அது ம், மாதிரி நாம அங்கதான் வந்து என்ன பண்றோம்னா, இந்த பன்னாட்டு நிறுவனங்கள், அதாவது அஹ், என்ன சொல்றது, மல்டிலேட்டரல் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய 2வது உலகப் போருக்கு அப்புறம் இந்த நிறுவனங்கள் வர்றதுக்கான காரணமே என்னன்னா, உலக அளவுல வந்து இனிமே உலக போர்னு ஒன்று வரக்கூடாது. ம், நாம வந்து அதை அவாய்ட் பண்றதுக்கு உலக அளவுல எல்லாரும் வந்து ஒரு பர்டிகுலர் ஆர்டரை நம்ம மெயின்டைன் பண்ணுவோம் ம், அப்படின்னு. ம், அதுல மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, வேர்ல்டோடைய ஒரு போலீஸ்மேன் மாதிரி வேலையை செய்யறதுக்கு தான் அமெரிக்கா வந்து. ஏன்னா அதனால தான் ஐநா சபையில இருந்து எல்லா பெரிய பெரிய நிறுவனங்களும் வந்து அமெரிக்கால தான் வந்து இடம் கொடுத்துருக்காங்க. மற்ற நாடுகள்ல சின்ன சின்னதா இருந்தா கூட, எஃப்ஏஓ ஜெனீவால இருக்குது, அது மாதிரி இருந்தா கூட பெரும்பாலான அலுவலகங்கள் வந்து அமெரிக்கால கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அது மாதிரி இருக்கிறதுனால நமக்கு வந்து இப்ப அமெரிக்கா அந்த பொறுப்புல இருந்து நான் பின்வாங்குறேன், அந்த பொறுப்புக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு அமெரிக்கா சொல்லிருச்சுன்னா, ம், அப்போ மத்த யாருக்கும் அந்த பொறுப்பை வந்து எடுத்துக்கணும்ன்ற அவசியமும் இல்லை. ம், அதுக்கான அந்த எழுதப்பட்ட அந்த வார்த்தைகள் அதுக்கெல்லாம் வந்து கட்டுப்படணும்ன்ற அவசியமும் இல்லை. ம், அப்போ எல்லாரும் பஞ்சாயத்தை விட்டு வெளில போகணும், ஒவ்வொருத்தரா வெளில போய் எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த நிறுவனங்களுடைய முக்கியத்துவம் கொஞ்சம் கொஞ்சமாக வீரியம் குறைஞ்சிட்டே வரும். ஒரு நாள் வந்து ம், நீர்த்து போய் இந்த நிறுவனம் இன்னும் எதுக்கு இங்க தேவை, ம், ஆனா தேவை இல்லைன்ற பதில் தான் வரும். அந்த ம், நிலைமைக்கு தள்ளப்படுறதுக்கான ஒரு முதல்கட்ட ம், வேலையாக தான் இப்போ இவர் பண்ணியிருக்காரு. ம், ஆனா எங்க ம், பிரச்சனை ஆகும்னா, ஒரு சர்வாதிகார நாட்டின் போக்கில் இருந்து ம், நாம இன்னொரு சர்வாதிகார நாட்டை நோக்கி போவோமா, ம், அல்லது இனிமே வந்து எந்த ஒரு நாடும் இந்த அளவுக்கு வந்து உலக அளவுல எல்லாரையும் ம், ஆதிக்கம் செலுத்தக்கூடாது, ம், ஒவ்வொருத்தரும் அவங்க ஊரு அவங்கள சுத்தி இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை பத்தி பேசும்போது அங்கங்க இருக்கக்கூடிய இந்த மல்டி போலார் வேர்ல்டுன்னு சொல்றாங்க இல்லையா, ம், அது மாதிரி வந்து உலகம் மாறுமா, ம், வெறும் ஒரு அமெரிக்காவையும் சீனாவையும் சுத்தியே வந்து உலகம் நகருமா, அல்லது ம், வெவ்வேறு துருவங்கள் கொண்ட ஒரு அரசியல் டாமினேஷன் கொண்ட ஒரு உலகமாக மாறுமா ம், அப்படின்றது ப்ராபபிளி நம்ம அடுத்த ஒரு 2 3 எபிசோடு முடிக்கிறதுக்குள்ள வந்துரும்னு நினைக்கிறேன் அந்த தெளிவு. ம், இந்த வருஷத்துடைய எண்டுக்குள்ளேயே வந்து இது இன்னமும் வெட்ட வெளிச்சம் ஆகும்ன்றது என்னுடைய கணிப்பு. ம், ஏன்னா இந்த மாற்றம் வந்து ஒரு சாதாரண மாற்றம் இல்லை, அரசியல் ரீதியாகவும் பொருளாதார மற்றும் சமூக ரீதியிலாகவும் ம், நம் அனைவருடைய வாழ்க்கையும் அடுத்த ஒரு 50 ஆண்டுகளுக்கு தாக்கக்கூடிய சில மாற்றங்கள் தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அதனுடைய பிகினிங்கை நாம இப்ப பார்க்கிறோம். ம், நிச்சயமாக இதன் மூலமாக எல்லாருடைய வாழ்க்கையிலையும் தாக்கம் ஏற்படும் அப்படின்றது என்னுடைய கணிப்பு. ம், கடைசியா நம்ம இந்த ரொம்ப சின்னதாக தான் இந்த எபிசோட் பேசுகிறோம். இருந்தாலும் கடைசியா இப்போ யூஸ்வலாக வந்து ஒரு 500 வருஷ வரலாறுல ஒவ்வொரு பொருளாதார தலைநகரமாக ஏதாவது ஒன்று செயல்படும். லிஸ்பன், அப்புறம் லண்டன், அது மாதிரி ஒவ்வொரு தொழில்நுட்பம்க்கு ஏற்ற மாதிரியும் இருக்கும், காலனிஸ்க்கு ஏற்ற மாதிரியும் இருக்கு. தங்களை வந்து சமீப காலமாக 2 3 ஆட்சியாகவே அமெரிக்கா தான் உலக பொருளாதாரத்தின் மையமாக கருதின வந்த நிலையில்
மிகப்பெரிய தடுமாற்றம் ஒரு பக்கம் இருக்கு. எப்போ என்ன நடக்கும்னு தெரியல. எந்த மா எந்த மாகாணம் அமெரிக்கா விட்டு பிரிஞ்சு போகணும்னு தெரியல. அந்த அளவுக்கு மோசமான சூழல் இருக்கு. போதா குறைக்கு அந்த செக்ஷுவல் அலிகேஷன் அந்த இது வேகமாக போயிட்டு இருக்கு, எப்ஸ்டெயின். இதெல்லாம் மாறி இந்த ஷிஃப்டிங், இந்த குளோபல் ஷிஃப்ட்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல ஒவ்வொரு முறையும். அந்த அந்த மாதிரி ஒரு பெரிய ஷிஃப்ட் எதிர்பார்க்கலாமா? இல்லை இனிமேல் ஷிஃப்டே கிடையாது, ஒரு மாதிரி டெமோக்ராட்டிக் ஸ்டேட்டுக்கு போயிடுவோமா? இதுமே பெரிய அண்ணான்ற ஒரு இடமே கிடையாது யாருக்கும். அவங்கவுங்க இன்னும் கொஞ்சம் டெமோக்ரஸி இதன் மூலமாக எட்டுவோமா, இல்லை மோசமாகணுமான்றது மட்டும் நம்ம இங்கே ஒரு ஹோப்பாக பேசி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்கு ம். அப்படின்றத நான் பார்க்கறது. ம். ம். ஆஹ் என்னன்னா, சிறு நாடுகளுக்கு வாய்ஸ் இல்லாம இருந்தது. ம். ஆனா எங்க இதனுடைய தாக்கம் மிகப்பெரிய அளவுல தெரியும்ன்றது சொல்லணும்னா, ம். இப்போ உலக அளவில் நாம் இதை பத்தி நிறைய பேசினதுனால நான் ரொம்ப விரிவாக இதை வந்து பேசல. ஜஸ்ட் சுருக்கமா சொல்றேன். ம். உலக அளவில் கார்பன் எமிஷன் இதெல்லாம் பார்க்கும்போது பணக்கார நாடுகள் தான் இது வரைக்கும் பெரிய அளவில் வந்து உலகத்துடைய இன்று இருக்கக்கூடிய புவி வெப்பத்துக்கு காரணம் அவங்க தான். ம். அதற்கு காம்பன்சேஷனாக தான் சிறு நாடுகள்ல செய்யக்கூடிய பல வேலைகள், ம். ஐலண்ட் நேஷன்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த தீவு தீவில் இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு வந்து அழுகிடும். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கடலுக்குள்ள தங்களை தாங்களே வந்து இந்த இது கடல்ல நீரை கடலுடைய அதிகரிப்பு காரணமாக, கடலுடைய ம். மட்டம் வந்து அதிகரிக்கிறதுக்கான காரணமாக ம். காணாம போயிடும், மூழ்கி போன்ற நாடுகளுடைய புனர் நிர்மாணத்துக்காக வந்து ம். பணக்கார நாடுகள் நிறைய கமிட் பண்ணியிருந்தது. ம். அதே மாதிரி எங்களுடைய கார்பன் எமிஷனை நாங்கள் 2030க்குள்ள கம்ப்ளீட்டா எலிமினேட் பண்ணுவோம் அப்படின்னு ம். பணக்கார நாடுகள் நிறைய பேர் கமிட் பண்ணியிருந்தாங்க. ம். இப்போ இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் காணாம போறதுனால, ம். அதனுடைய முக்கியத்துவம் நீர்த்து போறதுனால, ம். இத்தகைய கமிட்மெண்ட் எல்லாம் இனிமே வந்து கடைபிடிக்கிறதுக்கு ஒரு ம். தயக்கமோ அல்லது இந்த சூழலை வச்சு பிறர் வந்து இது பண்ணாம போகலாம் அப்படின்ற வாய்ப்பு நிச்சயமாக இருக்கு. ம். ஒண்ணு. ம். இது வந்து பொருளாதார அடிப்படையில், ம். பொருளாதார மற்றும் சமுதாய அடிப்படையில். ம். அரசியல் ரீதியாக பேசணும்னா, சிறு குறு நாடுகள், மிக மிக சிறிய நாடுகளுக்கெல்லாம் வந்து இது வரைக்கும் ஒரு வாய்ஸே இல்லாம ஒன்று போய், ம். நாம் ஒரு 10 நாடுகள் ஒண்ணா சேர்ந்து ஒரே பகுதியில் இருக்கிறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்து உபயோகமா இருக்கிற மாதிரி எதனா செஞ்சுக்குவோம் ம். அப்படின்னு அவங்க முடிவு பண்ணாங்கன்னா, ம். அவங்க ஒரு பிளாக்காக வந்து மற்ற பேரோட வர்த்தக ரீதியிலையும் பல மற்ற விஷயங்கள்லையும் வந்து ம். நெகோஷியேட் பண்றதுக்கும் வந்து வாய்ப்புகள் அதிகமா தெரியுது. ம். அப்படி இருந்ததுன்னா ம். இந்த மல்டி போலார்னு சொல்லக்கூடிய பன் பல துருவங்களை கொண்ட ஒரு அரசியல் ம். கட்டமைப்பு உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா அந்த ம். வாய்ப்புகளை யார் எப்படி பயன்படுத்துறாங்க, ம். அதை வச்சு எந்தெந்த வேல்யூஸை வந்து முன்னிறுத்துறாங்க, ம். அதை நோக்கி அவங்க எல்லாம் வந்து அதை மையமாக வச்சு ஒரு புதிய ரீஜனல் கட்டமைப்பு உருவாக்கலாமா? இப்போ இந்தியாவை எடுத்துட்டீங்கன்னா, ம். நமக்கு வந்து ஸ்ரீலங்காவோடையும் பெருசா ரிலேஷன்ஷிப் இல்லை, நேபாளோடையும் இல்லை, மயான்மாரோடையும் இல்லை, பங்களாதேஷோடையும் இல்லை, பாகிஸ்தானோட முதல்ல இருந்தே இல்லை. ம். அப்போ ஒரு ரீஜனல் பவராக நீங்க வரணும், உங்களுடைய ஆதிக்கமோ அல்லது உங்களுடைய இது இருக்கணும் அப்படின்னா, ம். இந்த ரீஜன்ல இருக்க உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளுக்குடைய ஒரு ஒரு பவராகவும் அவங்களுடைய நலனுக்கு வேலை செய்யக்கூடிய தேசமாக உங்களை அவங்க பார்த்தாங்கன்னா தான் நடக்கும். ம். நீங்க கிரிக்கெட் மேட்ச் விளையாடிட்டு கை குலுக்க மாட்டேன்றீங்க. ம். அப்போ ரீஜனல் பவராக வர்றது கூட இந்தியா தன்னுடைய வாய்ப்பை இழந்துட்டு இருக்குது அப்படின்றது தான் தெரியுது. இங்க வந்து சமீபத்தில் யாரோ எழுதியிருந்தாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த வெளியுறவுத்துறை மந்திரி அல்லது அந்த என்டையர் டிபார்ட்மெண்ட்டே வந்து ஒரு மிக தோல்வி அடைந்த ஒரு நிறுவனமாக இன்னைக்கு இருக்கு அப்படின்னு இந்தியாவில். அது நம்மளுடைய ம். ஒரு அன்பார்ச்சுனேட் சூழல்.
ம். ம். ஆனா இது ஆப்பிரிக்காவிலேயோ, தென் அமெரிக்காவிலேயோ, அல்லது ஐரோப்பாவிலேயோ, அல்லது அரபு நாடுகள்லேயோ, ம். அல்லது கிழக்கு ஆசிய நாடுகள்லேயோ இது மாதிரி கிளஸ்டர் ஆஃப் பவர்ஸ் ம். வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ம். அப்படின்றது தான் நான் இறுதியா சொல்ல விரும்பிக்கிறேன். ம். அப்படி ஆமா. வந்ததுன்னா நிச்சயமாக அப்படி அமையக்கூடிய ஒரு உலக நியதியோ அல்லது ஒரு உலக ஆர்டரோ வந்து ம். நிச்சயமாக முன்பு எப்போதும் இருந்ததை விட ம். டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் இருக்கத்தான் செய்யும். அஃப்கோர்ஸ் ம். அதுல டிக்டேட்டர் வரமாட்டாங்களா அப்படின்னா நிச்சயமா வருவாங்க. ம். ஆனா அவங்களுடைய தாக்கம் வந்து அவங்க நாட்டை தாண்டி மற்ற நாடுகள்ல இப்ப ட்ரம்ப் கிட்ட நம்ம பார்க்குற அளவுக்கு இருக்காது. ம். அதுதான். ம். ஆமா. அதனால இந்த பிக் சோஷியல் ஆர்டர் சேஞ்சுன்றது ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒரு மாதிரி வந்துட்டு இருக்கும். சமீபமாக அது நடந்தது. இந்த தொழில் புரட்சியின் காரணமாக, தொழில்நுட்ப புரட்சியின் காரணமாக நடந்ததெல்லாம் போக, இது மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனையிலேருந்து இந்த மாற்றம் தொடங்குறதுனால, இன்னும் ஒரு மேலும் ஒரு ஜனநாயகத்தின் மதிப்பீடுகளும், மாண்புகளும் வளரக்கூடிய வகையில இது நகரும்ன்ற ஒரு நம்பிக்கையோட தான் நம்ம இத நிறைவு செய்றோம். மீண்டும் ஒரு புது சீசன்ல சந்திப்போம். காட்டை நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. பார்ப்போம். நன்றிங்க. நன்றி. ம்.